ஓம் சாய்ராம். எல்லா மனைவிகளுக்குமே அவங்களோட கணவர் அவங்களோட சொல் பேச்சை கட்டு நடக்கணுங்கிறது ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது நீங்க எந்த நல்லது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காத கணவரை நீங்க சொல்ற நல்லதை ஏத்துக்கிட்டு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை தரக்கூடிய கணவராக மாற்றுவதற்கு தான் இந்த பரிகாரம். ரொம்ப 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 அற்புதமான பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நீங்க சொல்லக்கூடிய நல்லது அனைத்தையுமே உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய குடும்பத்தில் பாத்தீங்கன்னா மனைவிக்கு உண்டான மதிப்பே இருக்காதுங்க, மரியாதையும் இருக்காது. எல்லா விஷயத்தையுமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் முடிவு செய்வார்கள். ஒரு பேச்சு கூட சரிமா இந்த மாதிரி பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களோட மனைவியோட கருத்தை கேட்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள பெண்களின் நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசங்க. சரிங்களா? அப்படி உங்களுடைய வீட்லையும் ஆணாதிக்கம் நடக்குதா, அது அளவில்லாமல் பிரச்சனை கொடுக்குதா, உங்கள் கணவருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அதை அவர் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த எளிமையான பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள். அப்புறம் பாருங்க உங்களோட பேச்சுக்கு சரியான மரியாதை கிடைக்கும். சரி, இந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம். பொதுவாகவே மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய பொருளுங்க. இதை பெண்கள் கையில் இட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதுவரை நீங்கள் மருதாணி இட்டுக்கொள்ளாமல் இருந்தால் அடிக்கடி மருதாணியை இட்டுக்கொள்ளுங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த மருதாணியை வச்சு தாங்க இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு மருதாணியோடு சேர்த்து தேவைப்படக்கூடிய 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை, ஒரே ஒரு கிராம்புங்க. அவ்வளவுதாங்க. இந்த 2 பொருளை மட்டும் இருந்தாலே போதும். இந்த பரிகாரத்தை நீங்க எளிதாக செய்து விடலாம். சரிங்களா? இப்ப நீங்க மருதாணி அரைச்சு வைக்க போவீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை, ஒரு கிராம்பு ரெண்டையும் எடுத்துட்டு அந்த வெத்திலைக்கு நடுவுல கிராம்பை மடிச்சு சுருட்டி வச்சுட்டு இந்த வெத்திலைய, அதாவது கிராம்பு உள்ள மடிச்சு சுருட்டி வச்சிருக்கீங்களா, அந்த வெத்திலைய உங்களோட வலது உள்ளங்கையில் நல்லா கெட்டியா பிடிச்சுங்க. அதை வச்சுக்கிட்டு என் கணவர் நான் சொல்லக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும், தவறான பாதைக்கு செல்லக்கூடாது, நான் சொல்ற நல்ல விஷயங்களை அவர் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய குலதெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இது தவிர உங்க கணவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கு, அதிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்றாலும் இதே போல பிரார்த்தனை செய்து கொள்ளவும். இதுக்கடுத்து என்ன செய்யணும்னா, நீங்க இந்த வெற்றிலையும் கிராம்பையும் நீங்க மருதாணி அரைப்பீங்களா, அதோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு உங்களோட கைக்கு வச்சுங்க. அவ்வளவுதாங்க பரிகாரம். சரிங்களா? உங்க கையில இருக்கக்கூடிய மருதாணியிலிருந்து வெளிவரும் இந்த வாசம் உங்கள் கணவரை உங்கள் பக்கம் திருப்பும். சரிங்களா? நீங்க சொல்ற நல்ல விஷயங்களை அவங்க கண்டிப்பாக ஏத்துப்பாங்க. சரிங்களா? உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் அதிகமாகும். உங்க 2 பேத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வராது. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாவே வாழ்வீர்கள். சரி, இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யலாம்? வாரத்துக்கு ஒரு முறை செய்யலாம், இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி அரைச்சி நீங்க கையில் வச்சுக்கிட்டாவே போதும். உங்களுடைய கணவர் கண்டிப்பாக உங்கள் வசமாகி விடுவார். அதுக்காக பாத்தீங்கன்னா கணவர் மனைவி சொல்லக்கூடிய எல்லா பேச்சுக்கும் வெறும் தலையாட்டி பொம்மை போல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரம் செஞ்சா கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக தவறான எண்ணங்களுக்காக, தவறான விஷயங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பலன் தராது. நல்ல விஷயத்துக்காக நீங்க சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை அவர் ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது போக உங்கள் கணவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கு, அந்த கெட்ட பழக்கம் அவர் வெளியே வரணும்னு நினைச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த பரிகாரம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். தேவையான பொருளும் பார்த்தாலும் எல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். மருதாணி, வெற்றிலை, கிராம்பு எல்லாமே. சரிங்க? நல்ல காரியத்தை இந்த பரிகாரத்தை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய கணவர் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல காரியங்களுக்கான உங்களுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சரிசமமான மதிப்பை தருவார். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.